அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த பதில் இது சார்ந்த கருத்தை பதிவு செய்வதற்காக நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். துரைமுருகனுடைய இந்த பதில் இதன் மூலமாக இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அபிநயா, இது நம்ம ஏற்கனவே விரிவா பேசணும். என்ன அடிப்படையில ரஜினிகாந்த் கருத்தை முன் வச்சாரு, அதுக்கு துரைமுருகனுடைய எதிர்வினை என்ன அளவுக்கு சலசலப்பை உண்டாக்குச்சு, கட்சியினுடைய அத்தனை தலைவர்களுமே அதுல கடுமையான வருத்தத்திலும் அதிருப்தியிலும் இருந்தாங்க. துரைமுருகன் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதெல்லாம் இன்று காலையில சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களிடம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதும் செய்தி அறிந்த பிறகுதான் துரைமுருகன் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது. அவரு நம்ம செய்தியாளர் செல்வம் குறிப்பிட்டது போல அங்க விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய கலைஞருடைய நினைவு நாணய வெளியீடு அந்த நூற்றாண்டு நிகழ்வு ஒன்றுலதான் அவர் பேசிக் கொண்டிருக்க போது ரஜினி அவர்களுடைய கருத்து பற்றிய செய்தியும் அவருக்கு போய் சேர்ந்தது. ரஜினி விமான நிலையத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் இந்த தன்னுடைய பதிலை குறிப்பிட்டிருக்கிறார். நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம், நாங்க ஒருவருக்கொருவர் அப்படி பேசிக்கொண்டோம் என்று அவர் குறிப்பிட்டதை சொல்ல முடியுது. இது இந்த நேரத்திற்கான ஒரு செய்தி என்பதாக தான் தெரியுது. நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்ச பிறகும் பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் ஏதாவது இது பற்றி விரிவா பேச இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி ஆனால் இந்த கண்டிப்பு என்பது அதாவது வெறும் அது அவர் பேசிய வார்த்தைகள் அது வெறும் நகைச்சுவையா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தேதான் வருது. திரு துரைமுருகன் நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசியது மிக கடுமையான தனிநபர் விமர்சனமாக மோசமான ஒரு தாக்குதலாக இருந்தது. அதை நகைச்சுவை என்று திரு துரைமுருகன் கடந்து போகிறாரா, அதை நகைச்சுவை என்று சொல்லி அதை பகைச்சுவையாக யார் மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்ததா வரும். இதை பகைச்சுவையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு ஒரு யாரிடம் சொல்றாரு, பத்திரிகையாளர்களிடம் சொல்றாரா இல்ல கட்சிக்காரர்களுக்கு சொல்றாரா, யாருக்கு சொல்கிறார் அப்படிங்கிறது அவர் தான் விளக்க வேண்டும். நிச்சயமா அவருடைய பொறுப்புக்கும் அவருடைய அனுபவம், அவருடைய அரசியல் அனுபவம், அவருடைய கலைஞர் காலத்திலிருந்து அல்லது இன்னும் சொல்ல போனால் அதற்கு முந்தைய காலத்திலிருந்து அரசியல் வாழ்க்கையில் இருக்க ஒருவர் இதை இன்னும் எப்படி கையாள வேண்டும் என்கிற அந்த கருத்தும் இன்னமும் அப்படியே தான் இருக்கின்றன. எனவே அவர் ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு துரைமுருகன் ரஜினியோடு பேசியிருக்கிறார். அந்த பேச்சுக்கு பிறகுதான் ரஜினி அவர்களும் அதுல இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பும் அதுக்கு பிறகு திரு துரைமுருகனுடைய செய்தியாளர் சந்திப்பும் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த பேச்சு என்பது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே மேடையில் இதை ஏன் பேச வேண்டும் என்று பலரும் கேட்கிறாங்க. அவருடைய இயல்பு அதுதான். பொதுவாக ஒரு மேடைக்கு செல்லும் போது அந்த மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கான மேடையோ அது கலைஞர் அவர்களுடைய புத்தகம், அவரை பற்றிய புத்தகம், அவரை பற்றி நிறைய பேசினார். அவருக்கும் தனக்குமான உறவு என்னன்னு பேசினாரு. தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தன்னை கலைஞர் சந்தித்த போது அந்த நிகழ்ச்சியான அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு ஒரு விஷயத்துக்கு வருகிறார். தற்போதைய தலைவராக திமுகவுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் வியூகத்துல எப்படி எல்லாம் வெற்றி கொள்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த கான்டெக்ட் என்னங்கிறத நம்ம சரியா புரிந்து கொண்டால்தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்து என்னங்கிறது புரியும். அப்படி சொல்ல வரும்போது அவர் சொல்றாரு தொடர்ச்சியான வெற்றிகளை பெறுகிறார் அப்படிங்கறத சொல்றாரு. தேர்தல் வெற்றிகளை பெறுகிறார். 2019, 2021, 2024 தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளை பெறுகிறார். எனவே அவர் கட்சி பொறுப்பேற்ற பிறகு, கட்சிக்கு தலைமையேற்ற பிறகு இந்த வெற்றி என்பது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டார். பொதுவா அடுத்தடுத்த தலைவர்கள் வரும்போது அது வெற்றிகள் இருக்குமாங்கிற இடத்துல இருந்து அதை குறிப்பிட்டுதான் அப்படி சொல்லக்கூடிய சூழல்ல திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு இப்ப இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அவரை விட அல்லது அவரோடு இருந்த பல சீனியர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவரை விட கூடுதலா சீனியர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாம அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப அவர்களை கையாள்வது அப்படிங்கிறதுலதான் அவங்க எல்லாம் ரொம்ப திறன் வாய்ந்தவர்கள். அவங்க அரசியல் களத்துல அவங்களுடைய அனுபவம் என்ன, கலைஞர் கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டியவர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு கலைஞர் அளவுக்கு கலைஞர் இன்னும் ரொம்ப ஷார்ப்பா ஒரு அரசியலை முன்னெடுப்பார், நகர்த்துவார் அப்படின்னா அவர் காலத்துல அவரோடு மாவட்ட செயலாளர்களாக கட்சியினுடைய மாநில பொறுப்புல எல்லாம் இருந்து கையாண்டவர்கள் இன்னும் இதா இருக்கிறாங்க அப்படின்றதோட சேர்ந்து அவருக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தையும் அவர் வெளிப்படுத்திட்டார். ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா அந்த விஷயத்த இன்னும் மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடல அப்படிங்கிறது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நேற்றுக்கு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை வெளிப்படுத்தியதை விட அவர் அங்க சொல்ல வந்தது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அல்லது திமுகவுடைய தலைவராக அவர் எப்படி சிறப்பாக செயல்படுகிறார், எப்படி கையாளுகிறார்னு சொல்றதுக்கு சொல்லிட்டு தான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஸ்டாலின் சார்னு நிறைவு பண்றாரு.
அவர் அவருக்கான கிரெடிட்டை கொடுப்பதற்கான இந்த கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். மற்றபடி இது தனிப்பட்ட முறையில யார் ஒருவரும் குறிப்பிட்டதில்லை. ஒருவேளை தனக்கு இருந்த நீண்ட கால நட்பின் அடிப்படையில துரைமுருகன் பேரை அவர் குறிப்பிட்டிருக்கலாம். பெயர் குறிப்பிட்டதுனால திரு துரைமுருகனும் அதுல தனிப்பட்ட முறையில காயப்பட்டு அல்லது தான் விமர்சிக்கப்பட்டுட்டோங்கிற இடத்துல இருந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி திமுக மாதிரியான ஒரு பெரிய பொதுச்செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் அதற்கு எதிர்வினை ஆற்றியது ரொம்ப கடும் அதிருப்தியை கட்சியினுடைய தலைமையில எல்லா மட்டத்திலும் உண்டாக்கி இருக்கிறது. அதை ஒட்டிதான் இப்போ திரு துரைமுருகனுடைய இந்த பதிலும் கூட இருக்கு, நகைச்சுவை பகைச்சுவை ஆக்கிடாதீங்கன்னு. ஆனால் இதுதான் நகைச்சுவையா என்பது பலரும் மீண்டும் கேள்வி எழுப்பக்கூடியதாகத்தான் இருக்கு. எனவே அவருடைய முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதாவது நடத்துகிறாரா அல்லது இதுல அவர் என்ன கருத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அப்படிங்க எப்படி இருந்தாலும் இது கட்சி தலைமையில இன்னும் சொல்ல போனா அடுத்த கட்ட தலைமை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட இளைஞர்கள் பலரும் அதை என்டாஸ் பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். எனவே இதுதான் தற்போதைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு இடையில் அவர் இந்த கருத்தை ரஜினிகாந்த் அவருடைய பிரஸ் மீட்டோட கருத்துக்களை கேட்ட பிறகு அதுக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றும் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவும் நடத்துகிறாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். துரைமுருகன் அளித்திருக்கக்கூடிய இந்த பதிலிலும் சில கேள்விகள் எழுகின்றன என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி திரு கார்த்திகை செல்வன்.